கன்னிராசிக்காரர்களே, இந்த வீடியோ உங்களுக்கே தற்செயலா வந்ததுன்னு நினைக்காதீங்க. இப்போ நீங்க இந்த கன்னிராசி பலன் பார்க்குறீங்கன்னா, அதுக்கு பின்னால ஒரு காரணம் இருக்குங்க. சமீப காலமா மனசுல ஏதோ ஒரு குழப்பம் அல்லது எப்ப நல்ல மாற்றம் வரும்னு ஒரு கேள்வி இருந்தா, அந்த கேள்விக்கான பதில தேடிதான் இப்போ நீங்க இங்க வந்திருக்கீங்கங்க. வணக்கம். இன்னைக்கு நாம ஸ்பெஷலா பார்க்க போறது கன்னிராசி அன்பர்களுக்கான ஒரு முக்கியமான நிதி ரகசியத்தை பத்தி தாங்க. நிறைய பேருக்கு மனசுல ஒரு பொதுவான குறை இருக்கும். அதாவது பணம் வருது, ஆனா வர மாதிரியே செலவும் ஆயிடுது. கையில ஒண்ணுவே மிஞ்ச மாட்டேங்குதுன்னு. உங்களுக்கும் இதே மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கா? அப்போ நிச்சயமா இந்த பதிவு உங்களுக்கு தாங்க. உங்களுக்கே தெரியாத, உங்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய சில தெய்வீக ஆசீர்வாதங்களை பத்தி தான் இப்போ ஆழமா தெரிஞ்சுக்க போறோம்ங்க. இந்த கேள்வி இதுதான் நம்மள பல கன்னிராசிக்காரங்க மனசுக்குள்ள அடிக்கடி கேட்டுக்கிற ஒரு கேள்வி இல்லையா? எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும், எவ்வளவு சம்பாதிச்சாலும் திடீர்னு ஒரு செலவு வந்து எல்லாத்தையும் காலி பண்ணிடுது. பணம் வர்றது ஒரு பக்கம் இருந்தாலும், வந்த பணம் நம்ம கிட்ட தங்கிறதுக்காக அசல் விஷயம். அந்த செல்வத்தை எப்படி நம்ம கிட்ட நிலைக்க வைக்கிறது? அதுக்கான சாவி எங்கே இருக்கு? வாங்க, அதுக்கான விடைய நம்ம சேர்ந்து தேடலாம். இப்போ நீங்க பார்க்குறீங்களா? இதுதான் உங்க பிரச்சனைக்கான முதல் திறவுகோலுங்க. இது ஒரு மிகப்பெரிய ரகசியம்னே சொல்லலாம்ங்க. மற்ற எந்த ராசிக்காரங்களுக்கும் இல்லாத ஒரு ஸ்பெஷலான பாக்கியம் கன்னி ராசிக்காரங்களான உங்களுக்கு மட்டும்தான் இருக்குங்க. அது என்ன தெரியுமா? மும்மூர்த்திகளான சிவன், பிரம்மா, விஷ்ணு இவங்க 3 பேரும் ஒன்றா சேர்ந்து உங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்குங்க. இந்த ஆசீர்வாதத்தை எப்படி எப்போ வாங்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், உங்கள் பண பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீர ஆரம்பிச்சிடுங்க. சரி, அந்த மும்மூர்த்திகளோட ஆசீர்வாதத்தை வாங்கிறதுக்கான முதல் ரகசியத்துக்குள்ள போகலாங்களா? வாழ்க்கையில எது நடந்தாலும் அதுக்கு சரியான நேரம் காலம்னு ஒன்று இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி தான் இந்த தெய்வீக ஆசீர்வாதத்தை நாம பெறதுக்கும் ஒரு மிக சரியான ஒரு புனிதமான நேரம் இருக்குங்க. அந்த நேரத்தை நம்ம சரியா பயன்படுத்திக்கிட்டா நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நாமளே உணர முடியுங்க. அந்த நேரத்துக்கு பேரு திருமூர்த்தி நேரம்ங்க. இந்த மாசத்துக்கு 2 தடவை மட்டும்தான் வருங்க. அதுவும் வெறும் 5 நிமிஷம்தான். அந்த 5 நிமிஷத்துல மும்மூர்த்திகளும் உங்களுக்காகவே, உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காகவே வராங்க. யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த ஒரு வாய்ப்புன்னு. இதை மட்டும் நாம சரியா பயன்படுத்திக்கிட்டா நாம கேட்குற வரங்கள் கண்டிப்பா கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்குங்க. அப்போ அந்த திருமூர்த்தி நேரத்தை நாம எப்படி கரெக்டா கண்டுபிடிக்கிறது? ரொம்ப சிம்பிள்ங்க. இப்போ இந்த படிகளை பாருங்க. முதல்ல பஞ்சாங்கத்தை எடுத்து அமாவாசை திதி அல்லது பௌர்ணமி திதி முடிகிற அந்த சரியான நேரத்தை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த திதி முடியறதுக்கு முன்னாடி இருக்கிற கடைசி 1 மணி நேரத்தையும், அடுத்த திதியான பிரதமை தொடங்கிறதுக்கு முதல் 1 மணி நேரத்தையும் எடுத்துக்கோங்க. ஆக மொத்தம் இந்த 2 மணி நேரத்துக்குள்ளதான் அந்த 5 நிமிஷம் அற்புதம் நடக்குமுங்க. அந்த நேரத்துல நீங்க கோவில்ல இருந்தாலோ இல்ல வீட்டில் இருந்தபடியே மனசை ஒருமுகப்படுத்தி தியானம் செஞ்சாலோ அதோட பலன்கள் அளவிட முடியாததா இருக்குமுங்க. அடுத்ததா வாங்க ஒரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கலாம். உங்க ராசியோட குணத்தை, உங்க கேரக்டரை உருவாக்குற கிரகங்களை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாங்களா? உங்க ராசிக்குள்ள புதனும் சுக்கிரனும் செய்யற ஒரு விளையாட்டு தான் உங்க பலம் என்ன, பலவீனம் என்னங்கிறதையே முடிவு பண்ணுதுங்க. இதை நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டா உங்களையே நீங்க இன்னும் பெட்டரா வழி நடத்திக்க முடியுங்க. இந்த ஸ்லைடை கொஞ்சம் நல்லா கவனிங்க. கன்னிராசியில புத்திக்கும் அறிவிக்கும் அதிபதியான புதன் பகவான் உச்சம் அடைகிறாருங்க. அதாவது ஃபுல் பவரோட இருக்காருங்க. அதே நேரத்துல சுகம், சந்தோஷம், உலக இன்பங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் நீச்சம் அடையறாருங்க. அதாவது பலம் குறைஞ்சிருக்காருங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இயற்கையாவே உங்களுக்கு புத்தி கூர்மை ரொம்ப ஜாஸ்திங்க.
அதனால் இந்த உலகத்தில் இருக்கிற சின்ன சின்ன ஆசைகளில் அவ்வளவு சீக்கிரம் நீங்கள் மயங்கிட மாட்டீங்க. உங்கள் புத்திசாலித்தனம் எப்போதுமே உங்களை ஒரு கவசம் மாதிரி பாதுகாக்குங்க. இப்போது சுக்கிரன் நீச்சம்னு சொன்னதும் இதை ஒரு குறையாவோ இல்லை பலவீனமாவோ நினைக்காதீங்க. அதோட உண்மையான சைக்காலஜிக்கல் அர்த்தம் என்னன்னா, உங்களுக்குள்ள ஏதோ ஒரு சின்ன தாழ்வு மனப்பான்மை இருக்கலாமுங்க. அதனால் உங்களை நீங்களே அழகப்படுத்திக்கிறதுலையும் உங்கள் தோற்றத்தை அழகாக காமிக்கிறதுலையும் நீங்கள் அதிகமாக கவனம் செலுத்துவீங்க. எப்போதுமே பார்க்க நீட்டாக அழகாக இருக்கணுங்கிற எண்ணம் உங்கள் மனசுக்குள்ள ஆழமாக இருக்குமுங்க. இதுதான் சுக்கிரன் நீச்சத்தோட உண்மையான வெளிப்பாடு. இப்போது நாம் பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிங்க. உங்களுடைய பண நிலைமைக்கும் உங்கள் முன்னோர்களுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்குங்க. அந்த ஆழமான தொடர்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்கள் வருமானத்தையும் செலவையும் கண்ட்ரோல் பண்ணுறது சனி பகவானும் சூரிய பகவானும் தாங்க. இவங்களோட நிலையை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டா உங்கள் பண பிரச்சனைக்கான ஆணிவேரையே கண்டுபிடிச்சிடலாமுங்க. இந்த அட்டவணையை பாருங்க. இது உங்கள் நிதி சம்பந்தப்பட்ட எல்லா ரகசியத்தையும் தெளிவாக சொல்லுங்க. உங்களுக்கு 2வது வீடு, அதாவது தனஸ்தானம், பணம் வர்ற இடத்துல சனி பகவான் உச்சமடைகிறாருங்க. இதனால் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக பணத்தை சேமிக்கிறதுல நீங்கள் இயல்பாகவே கெட்டிக்காரராக இருப்பீங்க. அதே சமயம் 12வது வீடு, அதாவது விரயஸ்தானம், செலவாகிற இடத்தோட அதிபதி சூரியனுங்க. ஜோதிடத்தில் சூரியன் நம்ம முன்னோர்களை, அதாவது பித்திருக்களை குறிப்பவருங்க. இதிலிருந்து என்ன தெரியுது? உங்கள் செலவுகள் எல்லாமே உங்கள் முன்னோர்களோட கர்மா கூட நேரடியாக சம்மந்தப்பட்டிருக்குங்க. ஆக இதிலிருந்து நீங்கள் கற்றுக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாடம் என்னன்னா, சனி பகவானோட ஆதிக்கத்தினால உங்கள் வருமானமும் சேமிப்பும் ரகசியமாக இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு பவர் ஜாஸ்திங்க. நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன், என்கிட்ட இவ்வளவு சேமிப்பு இருக்குன்னு யாருக்கிட்டையும் பெருமையாக சொல்லிக்காதீங்க. அப்படி சொன்னால் அந்த பணத்தோட வளர்ச்சி நின்றுடுங்க. ரகசியமாக இருக்கிறது தான் உங்கள் செல்வ வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமுங்க. நாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி உங்கள் செலவுக்கான வீட்டுக்கு அதிபதி சூரியனுங்க. அதனால் உங்கள் செலவுகளுக்கும் உங்கள் முன்னோர்களுக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்குங்க. முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணம் மாதிரி விஷயங்களில் நாம் ஏதாவது தவறு செஞ்சால் அது நம்ம வாழ்க்கையில் தேவையில்லாத செலவுகளாக பணத்தடைகளாக வந்து நிற்குமுங்க. அதனால் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாம் சரியாக செஞ்சாலே நம்ம செல்வத்துக்கான கதவுகள் தானாக திறக்குமுங்க. இவ்வளவு நேரம் நாம் பிரச்சனைகளை பற்றியும் அதுக்கான காரணங்களை பற்றியும் பார்த்தோம். இப்போ வாங்க அதுக்கான தீர்வுகளை பற்றி பார்க்கலாம். உங்கள் நிதி நிலைமையை மாற்றி அமைக்கக்கூடிய ரொம்ப சிம்பிளான ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லான பரிகாரங்களை பற்றி தான் இப்போ நாம் விளக்கமாக பார்க்க போகிறோம்ங்க. உங்கள் செலவுகளை எப்படி உங்களுக்கு ஒரு வரமாக மாற்றுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். சுபவிரயம், இந்த வார்த்தையை உங்கள் மனசை நல்லா பதிய வச்சுக்கோங்க. அசுப விரயம், அதாவது வீண் செலவுகளை ஆசீர்வாதமாக மாற்றுற ஒரு தெய்வீக கலை தான் இதுங்க. இதோட நோக்கம் செலவும் பண்ணுறத நிறுத்துறது கிடையாதுங்க. அதுக்கு பதிலாக நம்ம பண்ணுற செலவுகளை நல்ல காரியங்களுக்கு, புண்ணியமான காரியங்களுக்கு திருப்பி விடுறதுங்க. இப்படி நம்ம செய்யும்போது நம்ம செலவு செய்ய செய்ய நமக்கு செல்வம் பெருகிக்கிட்டே இருக்குமுங்க. அதுதாங்க இதில் இருக்க சூட்சமும். நாம் செய்ய போகிற பரிகாரங்களுக்கு பின்னாடியும் ஒரு ஆழமான ஜோதிட காரணம் இருக்குங்க. உங்களுடைய 12வது வீடு சிம்மராசிங்க. அது ஒரு நெருப்பு ராசிங்க. அதனால் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்களோ நெருப்பு சம்மந்தப்பட்டதா, அதாவது அக்னி சம்மந்தப்பட்டதா இருக்கணுங்க. அக்னிக்கு நீங்கள் செய்கிற செலவு உங்கள் வீண் செலவுகளை சுபவிரயமாக, அதாவது உங்களுக்கான வரமாக மாற்றுமுங்க. இங்கே பாருங்க, எவ்வளவு எளிமையான ஆனால் சக்தி வாய்ந்த பரிகாரங்கள். எங்கேயாவது யாகம் இல்லை ஹோமம் நடந்தால் அதுக்கு விறகு தானமாக கொடுக்கலாமுங்க. கோவில்களை விளக்கு எரிக்கிறதுக்கு எண்ணெய் வாங்கி கொடுக்கலாமுங்க. உங்கள் வீட்டில் இல்லை ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு கேஸ் சிலிண்டர் புக் பண்ணி கொடுக்கலாமுங்க. இல்லைன்னா உங்கள் நண்பரோட வண்டிக்கு
பெட்ரோல் போட்டு விடலாமுங்க. இது எல்லாமே நெருப்பு சம்பந்தப்பட்ட செலவுகள்ங்க. இப்படி நீங்க செய்யும்போது உங்க செலவுகள் வரமா மாற அந்த அதிசயத்தை நீங்களே பார்ப்பீங்க. இந்த வரிகளை உங்க மனசுல நல்லா ஏத்திக்கோங்க. வாழ்க்கையில ஒரு பெரிய இடத்துக்கு போகணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டா உங்க எண்ணங்களும் அந்த அளவுக்கு பெருசா இருக்கணுமுங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் யோசிக்க கூடாது. ஒரு கோடீஸ்வரன் ஆகணும்னு கனவை கண்டுட்டு ஒரு சின்ன நல்ல காரியத்துக்கு செலவு பண்ண தயங்குனா எப்படி? உங்க நிதி நிலைமையை மாத்தணும்னா தைரியமா பெரிய மனசோட செயல்படுங்க. இத்தனை ரகசியங்களையும் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையை மாத்தி அமைக்க நீங்க தயாரா? உங்க ஒவ்வொரு செலவையும் உங்களுக்கு செல்வத்தை கொண்டு வந்து சேர்க்கிற ஒரு வரமா மாத்த நீங்க தயாரா? இந்த பரிகாரங்கள் எல்லாம் முழு நம்பிக்கையோட செய்ய ஆரம்பிங்க. மாற்றத்தை நீங்களே கண்டிப்பா உணர்வீங்க. உங்களுக்கு இந்த மார்ச் 15க்கு பிறகு சனியுடைய வக்ர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. அதை தொடர்ந்து குருவுடைய வக்ர நிவர்த்தியும், சுக்கிர பயிற்சி, சூரிய பயிற்சி, ராகு கேது பயிற்சி, கடைசியா 5 வருட கிரகங்களுடைய சேர்க்கைன்னு ஒட்டுமொத்த பயிற்சியும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள்ல இருந்து ஒன் பை ஒன்னா முழுமையா கிடைக்கிறதுனால இந்த அடுத்த ஒரு 8 மாதங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ராஜயோக காலகட்டம்னே சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு ஒரு உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் கூட உங்களுக்கு அதிகமாகவே இருக்குதுங்க. முதலாவதா சனியுடைய வக்ர நிவர்த்தி. தற்பொழுது பார்த்தீங்கன்னா சனி பகவான் மீன ராசியில, அதாவது குருவுடைய ராசியில வக்ர நிவர்த்தி அடையிறாருங்க. அப்படி வக்ர நிவர்த்தி அடையும் போது இத்தனை நாட்களா மைனஸா, அதாவது நெகட்டிவா செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் தற்பொழுது கண்டக சனி அப்படிங்கிறது உங்களுக்கு நடந்துட்டு இருக்குதுங்க. அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு குறைய போகுதுங்க. அப்படி குறையறதுனால டக்குன்னு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவிலே உங்களுக்கு சனி பகவான் மூலமா ஏற்பட போகுதுங்க. அந்த ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நல்ல ஒரு உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் கூட உங்களுக்கு அடித்தளமா அமைய போகுதுங்க. அதற்கு அடுத்ததா சனியுடைய வக்கர பயிற்சி காலகட்டம் அப்படிங்கிறது நல்ல ஒரு காலகட்டமா உங்களுக்கு பார்க்கப்படுதுங்க. அடுத்ததா குருவுடைய வக்கர பயிற்சி. இத்தனை நாட்களா உங்களுடைய ராசியில குரு பகவான் 2ஆம் இடத்துல இருந்ததுனால பொருளாதாரத்துல எந்த ஒரு முன்னேற்றமும் இருந்திருக்காதுங்க. ஆனா தற்பொழுது 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடமான லக்னஸ்தானத்தை நோக்கி போறதுனால ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலனும் தற்பொழுது உங்களுக்கு முழுமையா கிடைக்க போகுதுங்க. அதன் மூலமா பொருளாதாரத்துல ஒரு மிகப்பெரிய அசுர வளர்ச்சி அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு காத்துட்டு இருக்குதுங்க. அதற்கு அடுத்ததா சுக்கிர பயிற்சிங்க. சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா ரிஷபராசி வீட்டில இருந்து மிதுன ராசி, அதாவது புதனுடைய வீட்டுக்கு வந்திருக்காருங்க. உங்களுடைய ராசி அதிபதியும் புதன் தாங்க. அதன் மூலமாகவும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிச்சயம் ஒரு கூடுதல் முன்னேற்றமும் ஒரு உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் மூலமா உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க. அடுத்ததா ராகு கேது பயிற்சி. ராகு கேது பயிற்சின்னு சொன்னாவே எல்லாருமே பயப்படுவாங்க. கடந்த காலகட்டத்தில் நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் இழப்புகளும் ராகு கேது பயிற்சியில் நீங்கள் அடைஞ்சிருப்பீங்க. அதே மாதிரி இந்த தடவையும் நடந்துருமோ அப்படிங்கிற பயத்தில் நிறைய கன்னிராசிக்காரங்க இருக்கீங்க. அப்படி கிடையாதுங்க. தற்பொழுது நடக்கக்கூடிய இந்த ராகு கேது காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமா நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு ராகு கேது காலகட்டமாக பார்க்கப்படுதுங்க. கடத்து பார்த்தீங்கன்னா 5 வருட கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றன் பின் ஒன்றா இருக்கிறதுனால எல்லா ராசிக்குமே இதனுடைய பலன்களானது கிடைக்காதுங்க. 5 வருட கிரகத்துல புதன் பகவான் இருக்கிறதுனால ஒரு மிகப்பெரிய ராஜயோகம்னே சொல்லலாமுங்க. ஒரு உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இந்த 5 வருட கிரகங்களுடைய இணையறதுனால நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க. கடந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல வேலைங்கிறது உங்களுக்கு கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 ரூபா சம்பளத்துக்கோ 15,000 ரூபா சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க.
ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் ஒரு வேலை அப்படிங்கிறது கிடைக்க போகுதுங்க. நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலோ இல்லை ஒரு ப்ரைவேட் வேலையோ எந்த வேலையாக இருந்தாலும் அந்த வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. கோர்ட்டு கேஸ்னு அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவிலேயே உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வருமுங்க. சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியுமுங்க. சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குதுங்க. அதன் மூலமா வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வருமுங்க. தொழில்ல லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்குமுங்க. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேருமுங்க. அடுத்ததா உடல் ஆரோக்கியம் மேம்படுமுங்க. சங்கடங்கள் நீங்குமுங்க. கடந்த காலகட்டங்களில் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு சரியாக அமைஞ்சிருக்காதுங்க. அதில் நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் ஏற்பட்டிருக்குமுங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது சீக்கிரமே ஒரு நல்ல நிலையில் உங்களுக்கு நடக்க போகுதுங்க. அதே மாதிரி குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிட்டு இருந்தவங்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய 6 மாதத்துக்குள்ள சீக்கிரமே உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாக நிவர்த்தியாகி விரைவிலேயே நீங்கள் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு அடைய போகுதுங்க. அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா துணையை இழந்த கன்னிராசி ஆண்களோ பெண்களோ, அதாவது 2வது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தோடு இருப்பீங்க. அப்படி 2வது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசிடுவாங்களோ, ஊர்க்காரங்க தப்பாக நினச்சிருவாங்களோ, அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்கன்னு 2வது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க. இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினமுங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல மறுவாழ்வை அப்படிங்கிறது உங்களுக்கு அமைய போகுதுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களோட நட்சத்திர பலன்களை பார்க்கலாமுங்களா. முதலாவதாக இருக்கக்கூடியவங்க உத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்கள்ங்க. இனி இந்த வரக்கூடிய நாட்களில் தானும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், தன்னுடன் பழகுபவர்களும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுங்கிற எண்ணம் உங்களுக்கு மேலோங்குமுங்க. நிதானமாக பேசுவது காரிய வெற்றிக்கு உதவுமுங்க. மற்றவர்களின் காரியங்களில் ஈடுபடும் போது கவனம் தேவைங்க. உழைப்பு வீணாகலாமுங்க. எனவே திட்டமிட்டு எதையும் செய்வது நல்லதுங்க. தொழில் வியாபாரத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லதுங்க. வாடிக்கையாளர்களை அனுசரித்து நிதானமாக பேசுவது நன்மை தருமுங்க. 2வதாக இருக்கக்கூடியவங்க அஸ்த நட்சத்திரக்காரங்க. இனி வரக்கூடிய நாட்களில் கடனுக்கு பொருள்களை அனுப்பும்போது கொஞ்சம் எச்சரிக்கை தேவைங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்குமுங்க. மேலதிகாரிகளுடன் கவனமாக பேசுவது நல்லதுங்க. குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க. கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை உண்டாகலாமுங்க. பிள்ளைகளிடம் கோபத்தை காட்டாம அனுசரித்து செல்வது நல்லதுங்க. 3வதா இருப்பவங்க சித்திரை 1, 2ஆம் பாதங்கள். இனி வரக்கூடிய நாட்களில் திட்டமிட்டு செய்யும் காரியங்கள் வெற்றிகரமாக முடியுமுங்க. கோபத்தை குறைப்பது உங்களுக்கு நன்மையை தருமுங்க. கலைத்துறையினருக்கு மிகவும் நன்மை பயக்கும் காலமாக இது அமையுமுங்க. தொடர் பணிகளால் களைப்படைவீர்கள். வாழ்க்கையின் முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க. அரசியல்வாதிகளுக்கு உற்சாகமான காலமாக அமையுமுங்க. கட்சி பணிகளுக்காக கடுமையாக உழைக்க வேண்டி இருக்குமுங்க. நேரத்தை வீணாக்காமல் உபயோகப்படுத்தி கொள்வது புத்திசாலித்தனமுங்க. உங்களுக்கான பரிகாரம் பார்த்தீங்கன்னா நவகிரகத்தை வணங்கி வர எல்லா கஷ்டங்களும் நீங்குமுங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றி, வணக்கம்.